அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கவுன்சிலிங்குக்காக கடைசி நாளில் ஏராளமான மாணவ மாணவிகள் விண்ணப்பித்தனர். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ பிடெக் படிப்புகளில் சேர்வதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒற்றைச்சாளர கலந்தாய்வு ஜூன் 3வது வாரத்தில் துவங்க உள்ளது. இதற்கு விண்ணப்பங்களை பெறுவதற்கும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் மே 20ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டது. சிபிஎஸ்இ +2 மாணவர்களும் விண்ணப்பிக்க ஏதுவாக இறுதி நாள் மே 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பித்ததுடன் இதுவரை விண்ணப்பங்களை பெறாதவர்களும் கடைசி நேரத்தில் விண்ணப்பங்களை வாங்கி அங்கேயே பூர்த்தி செய்து சமர்ப்பித்தனர். விண்ணப்பங்களை சமர்ப்பித்த மாணவிகள் கலந்தாய்விற்கான தேதியை ஆர்வமுடன் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர். எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால அண்ணா யூனிவர்சிட்டியில் மே 3 ஃபார்ம் வாங்கிட்டேன். ஆனால் சப்மிட் பண்ணல. ஸ்கூலில் டிசி கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அதனால அண்ணா யூனிவர்சிட்டி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னைக்கு தான் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நேற்று தான் சிபிஎஸ்சிக்கு ரிசல்ட் வந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னால சப்மிட் பண்ணோம். மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை வரை 2,10,900 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு 1,65,000 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சேர்ந்துள்ளன. ரேண்டம் எண் கொடுப்பதற்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதன் பின்னர் மாணவர்களுக்கு கலந்தாய்வு துவங்கும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது.